முருங்கைக்கீரை சூப். நீங்க நெறைய சூப்பு பார்த்துருப்பீங்க. ஆனா, இதில கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில 3 கிளாஸ் தண்ணி, முருங்கைக்கீரை அதுவும் இந்த அளவு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப துளிரா இருந்துச்சு. அதனால நான் கிள்ளவே இல்ல. அப்படியே போட்டுட்டேன். சாம்பார் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, உப்பு, தனியா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. எங்க வீட்ல இதுக்கு 10க்கு 8.5, 9.3 வரைக்கும் குடுத்தாங்க. நான் எப்பிடிடா வெஜிடேரியன் சூப்புக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் குடுக்குறாங்கன்னு யோசிச்சேன். ஆக்சுவலா நான் இதில முட்டை ஆட் பண்ணியிருப்பேன். பொதுவா கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ என்னன்னா முட்டை வெஜ்ஜா? நான்வெஜ்ஜா? அதனால இதில நான் எந்த கேட்டகரியில சேர்க்கறது? வெஜ் சூப்பா? நான்வெஜ் சூப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியல. வெந்ததுக்கு அப்புறம் இத அரைச்சிட்டு நல்லா வடிகட்டுறத வச்சு இத வடிகட்டிக்கோங்க. இத வடிகட்டும்போது அந்த அடியில வர அந்த திப்பிய வேஸ்ட் பண்ணாதீங்க. அது நல்லா மைன்யூட்டா தான் இருக்கும். அதையும் எடுத்து இந்த சூப் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருக்க மாரி தோணுச்சுன்னா, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன் மாவுல தண்ணி கலந்து அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சீரகத்தூளும், மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையோட நாட்டுக்கோழி முட்டை சரியான காம்பினேஷன். அது 2ம் சேரும்போது ரொம்ப நல்லது. இப்பல்லாம் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கலாம். ஆனா, அது ஒரிஜினலா? அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். இது கூடவே முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நாட்டுக்கோழி முட்டை இல்ல. சரி சாதாரண முட்டையே ஆட் பண்ணலாம். நான் அதுவே ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசில் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லன்னா உங்ககிட்ட ஓரிகனோ இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க. மேகி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணா போதும். இல்ல எதுவுமே ஆட் பண்ணாலும் பரவால்ல. உப்பு தேவையான அளவு. இந்த கீரையோட சத்து நமக்கு முழுமையா கிடைக்கணும்னா, அது கூட இன்னும் 2 ஆட் பண்ணணும். ஒண்ணு நெய்யும், இன்னொன்னு லெமனும். ஆனா இது 2ம் எப்ப சர்வ் பண்ண போறீங்களோ, அப்ப ஆட் பண்ணணும். முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க. முருங்கைக்கீரையா வேணான்னு சொல்லிட்டு போற பிள்ளைங்க கூட முருங்கைக்கீரை சூப்ப சொன்னீங்கன்னா, உடனே வாங்கி குடிச்சிருவாங்க.